இதெல்லாம் மன்னர்னு சொல்ல முடியாதுப்பா, மன்னிக்கணும். அவர்தான் தெய்வ குழந்தை ஆயிட்டாரு. 2019 தேர்தலில் பெங்களூர் சென்ட்ரல் தொகுதியில் அவர் போட்டியிட்டார். யார் எதிர்த்து போட்டியிட்டார்னா காங்கிரஸ் எதிர்த்து போட்டியிட்டார், பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்து போட்டியிட்டார். அங்கே டெபாசிட்டை இழந்த ஒரு நடிகர் என்பதுதான் பிரகாஷ் ராஜ் அவர்களுக்கு அரசியல் இருக்கக்கூடிய அனுபவம். நாட்டுக்கு அவரால் ஏதாவது துன்பம் ஏற்பட்டால் அவரை திட்ட முடியாது. மனுஷனாயா நீ என்ன முடியாது. ஏனென்றால் தெய்வம் சோதிக்குதுன்னு தான் நம்ம சொல்லுவோம். இன்னைக்கு மோடி எதிர்ப்பு என்கின்ற ஒரே காரணத்திற்காக இந்த பக்கம் சேர்ந்து கொண்டு மோடியை திட்டுவது மட்டுமே முழு நேர வேலையாக நடிகர் பிரகாஷ் ராஜ் அவங்க வச்சிருக்காங்க. மற்றபடி அதை நாங்க சீரியஸா எடுத்துக்கலீங்க. அவன் தெய்வ மகன் கிடையாது, டெஸ்ட் டியூப் பேபி. அவன் அப்படி விட்டுறலாம். குறிப்பாக பிரதமர் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இங்கே ஒரு வேலையை செய்வதற்காக அனுப்பப்பட்டவன் நான், என்னுடைய வேலை கர்மா என்ன என்பது எனக்கு தெரியும் அப்படின்னு பிரதமர் சொன்னதை உடனே இவங்க அப்படியே மாற்றி, அது இந்தியில் பிரதமர் பேசினதை மாற்றி அதை ஸ்டேஜில் ஒரு 4 பேர் பேசுகிறாங்க. அம்பேத்கர் எழுதின கான்ஸ்டிடியூஷன்ல பவர்ங்கிறது மேலிருந்து கீழே இல்ல, கீழிருந்து மேல. அந்த சக்தியை நம்ம உணர வேண்டியதா இருக்கு. இது நம் வாழ்வின் முறையா இருக்க வேண்டிய, அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொடுக்க வேண்டியது இதுதான். அந்த ஒரு பயணத்துல நான் நிரந்தரமான எதிர்கட்சியா இருப்பேன். நான் நிரந்தர எதிர்கட்சி, எந்த கட்சியா இருந்தாலும் எதிர்க்கிறது மட்டும்தான் என் வேலை. இதெல்லாம் சொல்வதற்கு, பேச்சு கேட்பதற்கு நல்லா இருக்கும். ஆனா இன்னைக்கு லோக்கல் ஸ்டாண்டு என்ன, எதிர்ப்பதை மட்டுமே முழு நேர ஒரு விஷயமாக வைத்து ஒரு நடிகர், ஒரு நடிகனாக நாம் எல்லோரும் மதிப்பு மரியாதை அளித்திருக்கின்றோம். அதை தாண்டி அரசியல்ல அவருடைய குரலுக்கு நான் மதிப்பு மரியாதையும் அளிக்க விரும்பவில்லை. இதே பிரகாஷ் ராஜ் நடிகராக நீங்க கேளுங்க, நான் சொல்றேன். ஒரு கலைஞன் கோழையாயிட்டா ஒரு சமுதாயம் கோழையாயிடும். நான் செஞ்சிட்டு இருக்கிறது பெரிய வேலை இல்லை, அது என்னுடைய கடமை, அது என்னுடைய மனசாட்சி. ஏனென்றால் வாழ்க்கை ஒரு கலைஞனா எனக்கு புரியுது. அந்த புரிதல் எனக்கு என்னோட திறமையில வந்ததில்லை. லங்கேஷ் போன்ற, மார்க்ஸ் போன்ற, அம்பேத்கர் போன்ற, காந்தி போன்ற, பாரதி போன்ற, இப்படி பலர்களோட சிந்தனையை படித்து அதை உள்வாங்கி அதனாலதான் வந்தது எனக்கு இந்த புரிதல். அந்த புரிதல் இருக்கும்போது கண்ணுக்கு தெரியுது இல்ல என்ன நடக்குதுன்னு. 10 வருஷத்துல இருந்து தான் பேசிக்கிட்டு இருக்கேன். 9 வருஷத்துல இருந்தா இந்த மன்னரை நான் எதிர்த்துட்டு இருக்கேன். இப்பெல்லாம் மன்னர்னு சொல்ல முடியாதுப்பா, மன்னிக்கணும். அவர்தான் தெய்வ குழந்தை ஆயிட்டாரு. அவரை இனிமே நம்ம தேர்ந்தெடுக்க முடியாது. அவர்தான் நாட்டுக்கு அவரால் ஏதாவது துன்பம் ஏற்பட்டால் அவரை திட்ட முடியாது. மனுஷனாயா நீ என்ன முடியாது. ஏனென்றால் தெய்வம் சோதிக்குதுன்னு தான் நம்ம சொல்லுவோம். சரி, அவன் எப்படியும் போவான், அதுக்கப்புறம் பேசிக்கலாம். கௌரி லங்கேஷ் இங்க பேசிட்டு இருக்கிற மாதிரி அவருடைய அப்பா லங்கேஷ் ஒருத்தர் இருந்தார். அவர் தான் என்னுடைய ஆசான். அவர் ஒரு பத்திரிகையை நடத்திட்டு இருந்தார். ஒரு மாபெரும் சிந்தனையாளர், எழுத்தாளர். அவர் தான் எங்களை சிதைக்கினார். அவருடைய கோபம் தான் இன்னும் எங்களுக்கு இருக்கு. அதாவது அந்த காலத்திலேயே ஒரு பத்திரிகையை ஆரம்பிக்கும் போது, அதை நடத்தும் போது விளம்பரம் வாங்காம பத்திரிகை நடத்துவார். பத்திரிகை வாங்குற மக்களுக்கு அவர் எழுதுவார், இந்த பாரு, இந்த கோல்கேட்டு சோப்பு விற்கிறவங்க கிட்ட எல்லாம் போய் நான் கெஞ்சிட்டு இருக்க முடியாது, ஒரு 2 காசு அதிகம் போட்டு வாங்குங்க பாப்பார். அந்த பத்திரிகை நடத்தும் போது அதுல பல மேடைகளை உருவாக்கினார். நிறைய இளைஞர்கள், கவிஞர்கள், கதாசிரியர்கள், இலக்கிய சிந்தனை இருக்கிறவர்கள், கொள்கைகளை பத்தி பேசுறவர்கள், இவர்கள் எல்லாருக்கும் ஒரு இடம் கொடுத்துட்டு இருந்தாரு. ஒரு ஆட்சியே அவர் பேசுறாருன்னா பயப்படும். அப்பேற்பட்ட ஒரு ஆசானை நான் ரொம்ப கேட்டதிலிருந்து பார்த்திருக்கேன். அவர் நிரந்தரமா ஒரு விஷயம் சொல்லுவார் எங்களுக்கு. ஒரு பத்திரிகையும், ஒரு சாதாரண குடிமகன், ஒரு கலைஞனும் நிரந்தரமான எதிர்கட்சியா இருக்கணும். நிரந்தரமான எதிர்கட்சியா இருக்கிறது தான் அரசியல் எனக்கு சொல்லிக் கொடுத்தவர் அவர் தான் எனக்கு. உன்னுடைய நண்பனே ஆளும் கட்சியானால், அதிகாரத்துக்கு வந்தால் நீ அவனுக்கு எதிர்கட்சியா இருக்கணும். அப்பேற்பட்ட ஒரு ஆசான், அவருடைய மகள் கௌரி 35-40 ஆண்டு காலம் ஒரு தொடர்பு.
அப்படி வளர்ந்தவங்க நம்ம. அவர் ஒவ்வொரு டைனிங் டேபிள்லயோ இல்ல அவருடைய எடிட்டோரியல் டேபிள்லயோ ஈவினிங்கா நம்ம அங்க போய் உட்கார்ந்தா எங்களுக்கு கிடைச்ச, நாங்கள் பார்த்த தொடுவானங்கள், எங்களுக்கு கிடைச்ச அனுபவங்கள் ரொம்ப அதிகம். அப்பேற்பட்ட கௌரிய சுட்டுக் கொள்ளும் போது அதற்கு முன்னாடி தபோல்கர் இருக்கட்டும், பன்சாரே இருக்கட்டும், கல்புரி இருக்கட்டும்னாலும் நான் கர்நாடகத்துல தான் பேசிக்கிட்டு இருந்தோம். பேசலன்னு இல்லை, அப்பவும் பேசிக்கிட்டு தான் இருந்தேன். ஆனால் என்னுடைய தோழி, என்னுடைய ஆசானோட மகள் என் வீட்டு வாசல் முன்ன கொல்லப்பட்டால் கௌரி என்ன ஒரு கேள்வி கேட்டாள். இந்த மரணத்துல நீயும் சும்மா இருப்பியா அப்படின்னு. அதனால்தான் அவளை புதைக்கும் போது நான் சொன்னேன், நான் அவளை புதைக்கல, விதைத்தேன். இந்த பாசிசம், இந்த சனாதனத்தோட டெரரிஸ்ட் ஒரு குரலை அடக்கினோன்னு நினைச்சா அதை விட வேகமான ஆழமான குரல் ஏற்றி கொண்டிருக்க காரணத்தினால்தான் 8 வருஷமா நான் பேசிக்கிட்டு இருக்கேன். 4ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த தெய்வ மகன் போனதுக்கு பிறகு நான் எனக்கு வேலை இருக்கையெல்லாம் எனக்கு தெரியாது, இருக்கட்டும். ஆனால் இது ரொம்ப முக்கியம். இந்த தெய்வ மகன் மன்னரை நினைச்சேன் நானு. அவனை பாருங்கிற, ஒரு பாசிஸ்ட், ஒரு சர்வாதிகாரி. அவன் ஒரு புஷ்பக விமானத்துல வருவான், ஒரு தேர்ல நிற்பான், எல்லாரும் பூ போடுவாங்க, மக்கள் வேலிக்கு அந்த பக்கம் தான் நிக்கிறாங்க. அவனுக்கு என்னைக்கு புரியும் நம்முடைய பசி? மக்களோட ஸ்பர்சம் தெரியாதவன், அந்த மனம் தெரியாதவன், அந்த வேர்வையை தொடாதவனுக்கு எப்பவாவது புரியுமா அவனுக்கு? அவன் தெய்வ மகன் கிடையாது, டெஸ்ட் டியூப் பேபி. அவன் அப்படி விட்டுலாம். மன்னர் வருவாருங்கிற பயம் எனக்கு இல்லை. அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சமில்லை என்பவன் நான். நம்மளுடைய பயம்தான் அவனோட பலம். அண்ட் ஒரு சர்வாதிகாரி, ஒரு ராட்சசன் இருக்கான்ல, அவன் ஜெயிச்சு யாரோ எனக்கு எதிர்ப்பு இல்லைன்னு சொல்லும் போது அவனுக்குள்ள ஒரு சின்ன மனுஷன் இருப்பான். ஆனா தோக்குறாங்கிற பயம் வந்து அவன் ராட்சசன் ஆவான். அந்த நிலைமையில்தான் அவன் இருக்கான். ஆக நம்ம அதுக்கு தயாராக நம்ம ரொம்ப ஜெயிச்சுட்டோங்கிறது இல்லை, வெற்றி இல்லை. ஏன்னா இந்த 10 வருடங்கள் காலமா அவன் எங்கெங்க விதைய வெற்றிருக்கான் இல்லையா? இன்னைக்கு ஒரு சுப்ரீம் கோர்ட் ஒரு கோர்ட் ஜட்ஜு நான் வந்து RSSல இருந்து வந்தவன் சொல்றதுக்கு பெருமையா இருக்கு, ரிட்டையர்மெண்ட்ல சொல்றான்னா இது வரைக்கும் அவன் கொடுத்த முடிவுகள் எப்படி இருக்கும் நமக்கு புரியாது. இதுல ஒரு நிரந்தரமான போராட்டம் இருக்கு. இது இந்த மோதி போடுற ஆளுகள் இவனும் தான் ஹிட்லர்ல இருந்து வந்துகிட்டு இருக்கான். இவங்களுக்கு வாழ்ந்த சரித்திரமே கிடையாது. மனித நேயமோ இயற்கையோ இப்பேற்பட்ட ஆளுங்களை ஜீர்ணிக்க முடியாது. அவங்க மீண்டும் மீண்டும் அப்பப்போ வருவாங்க, போவாங்க. ஆனா போகும்போது அவங்க விடுற காயங்கள் இருக்கு இல்லையா, அதுல இருந்து மறுபடியும் மீண்டு வர்றதுக்கு டைம் ஆகும். மீண்டும் அவன் வராம இருக்கிறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும். இவங்களுக்கு என்ன சொல்லணும்னு அதை பாருங்க, ஒரு தனி மனிதனுக்கு கட்டறிவல கட்டாயிடுச்சுன்னா அது அவன தனிப்பட்ட மனிதனோட வழி. ஆனா ஏகலவியனோட கட்டவிரல் எடுத்து போனா அது சமுதாயத்தின் வழி. மெஜாரிட்டின்னு சொல்றாங்கல்ல, மெஜாரிட்டியோட பொறுப்பே மைனாரிட்டியை பார்த்துக்கிறது இல்லையா? இது வந்து தொடர்ந்த போராட்டம் ஆயிட்டே போகுது. இது வரைக்கும் நம்ம வந்து தொடர்ந்து போராட மாட்டோமோ? ஏன்னா இது வந்து வாழ்வின் முறையா இருக்கும். நம்ம நிரந்தர எதிர்கட்சியா பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனா இது இவ்வளவு சீக்கிரம் போகிற விஷயம் கிடையாது. இந்த வாட்டி அவர் தெய்வமானவனானதுனால ஜோலா எடுத்துக்கிட்டு எங்கேயோ போட்டோம், அது இல்லை. ஆனால் இந்த 10 ஆண்டுகளாக நம்ம அனுபவிச்ச வழி இருக்குல்ல, அவமானம் இருக்குல்ல, ஒரு பயம் இருக்குல்ல, ஒரு ஆதங்கத்துக்காக அடுத்த 5 வருஷம், அடுத்த 10 வருஷம் இவங்க மீண்டும் வர முடியாத அளவுக்கு நம்ம செயல்ல இறங்க வேண்டியதா இருக்கு. அரசியலுக்கு யாராவது வரலாம், யாராவது உள்ள வர முடியாது. பிரகாஷ் ராஜ் இப்படி பேசுற வரைக்கும் நான் அவங்களுடைய செல்லம். தேர்தல் அரசியலுக்கு வந்தா என்ன உள்ள விட மாட்டாங்க, அது எனக்கு தெரியும். ஆனா மக்களான நமக்கு அவங்களுடைய பலசாலிங்க. நம்ம அம்பேத்கர் எழுதின கான்ஸ்டிடியூஷன்ல பவர்ங்கிறது மேலிருந்து கீழே இல்ல, கீழிருந்து மேல. அந்த சக்தியை நம்ம உணர வேண்டியதா இருக்கு. இது நம் வாழ்வின் முறையா இருக்க வேண்டிய, அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொடுக்க வேண்டியது இதுதான். அந்த ஒரு பயணத்துல நான் நிரந்தரமான எதிர்கட்சியா இருப்பேன். பிரதமர் மோடி மன்னர் அல்ல, அவர் தெய்வ குழந்தை ஆகிட்டாரு, அவர் பெரிய பேபி அப்படின்ற மாதிரி கடுமையான
பிரகாஷ் ராஜ் அவங்க அதாவது பெங்களூர் சென்ட்ரல் தொகுதியில் நிற்கும் பொழுது டெபாசிட்டை இழந்தவர். 2019 தேர்தலில் பெங்களூர் சென்ட்ரல் தொகுதியில் அவர் போட்டியிட்டார். யார் எதிர்த்து போட்டியிட்டார்னா காங்கிரஸ் எதிர்த்து போட்டியிட்டார், பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்து போட்டியிட்டார். அங்கே டெபாசிட்டை இழந்த ஒரு நடிகர் என்பதுதான் பிரகாஷ் ராஜ் அவர்களுக்கு அரசியல் இருக்கக்கூடிய அனுபவம். அதனால் நான் இருக்கின்றேன், நான் நிரந்தர எதிர்க்கட்சி, எந்த கட்சியாக இருந்தாலும் எதிர்க்கிறது மட்டும்தான் என் வேலை, இதெல்லாம் சொல்வதற்கு பேச்சு கேட்பதற்கு நல்லா இருக்கும். ஆனால் இன்னைக்கு லோக்கல் ஸ்டாண்டு என்ன, எதிர்ப்பதை மட்டுமே முழு நேர ஒரு விஷயமாக வைத்து ஒரு நடிகர், ஒரு நடிகனாக நாம் எல்லோரும் மதிப்பு மரியாதை அளித்திருக்கின்றோம். அதை தாண்டி அரசியலில் அவருடைய குரலுக்கு நான் மதிப்பு மரியாதையும் அளிக்க விரும்பவில்லை. இதே பிரகாஷ் ராஜ் நடிகராக நீங்கள் கேளுங்க, நான் சொல்கிறேன், நல்ல ஒரு நடிகர், நிறைய கதாபாத்திரங்கள் பண்ணியிருக்கிறாங்க, அதில் தனிப்பட்ட முறையில் எந்த குற்றச்சாட்டும் நமக்கு இல்லை. அரசியலில் ஒரு அனுபவம் அவ்வளவுதான். 2019 பெங்களூர் சென்ட்ரல் தொகுதியில் பிரகாஷ் ராஜ் அவங்க தேர்தல் நீங்கள் பாருங்கள், எப்படி நின்னாருன்னு பாருங்கள், யாரை எதிர்த்து நின்னாருன்னு பாருங்கள், அப்போ காங்கிரஸை பற்றி என்ன பேசினாங்கன்னு பாருங்கள், பிஜேபியை பற்றி என்ன பேசினாங்கன்னு பாருங்கள். இன்றைக்கி மோடி எதிர்ப்பு என்கின்ற ஒரே காரணத்திற்காக இந்த பக்கம் சேர்ந்து கொண்டு மோடியை திட்டுவது மட்டுமே முழு நேர வேலையாக நடிகர் பிரகாஷ் ராஜ் அவங்க வச்சுருக்காங்க. மற்றபடி அதை நாங்கள் சீரியஸாக எடுத்துக்கலிங்க. அதே நேரத்தில் பிரதமர் அவருடைய இன்டர்வியூ, உதாரணத்திற்கு பிரதமர் அவர்கள் இன்னைக்கு கிட்டத்தட்ட 40 தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு மேலே இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதில் நமக்கு ஒரு பெருமை என்னென்னா, அந்த முதல் இன்டர்வியூவே தமிழ்நாடு சார்ந்த ஒரு தொலைக்காட்சியிலேருந்து ஆரம்பித்தாங்க. பாரம்பரிய உடையில் முதல் இன்டர்வியூ, பிரதமருடைய ஃபர்ஸ்ட் நேஷனல் இன்டர்வியூ இந்த எலெக்ஷன் டைமில் ஒரு தமிழ் ஊடகத்துக்கு கொடுத்து தான் ஆரம்பித்தாங்க. ஸோ எல்லா இடத்துலையும் பேசுனாங்க. ஸோ பிரதமர் ஹிந்தியில் பேசுனது புரிஞ்ச விட்டவங்க எல்லாத்துக்குமே தெரியும். பிரதமர் அவர்கள் என்ன பேசுனாங்க, அர்த்தம் என்னன்னு அது உங்களுக்கும் தெரியும். குறிப்பாக பிரதமர் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இங்கே ஒரு வேலையை செய்வதற்காக அனுப்பப்பட்டவன் நான், என்னுடைய வேலை கர்மா என்ன என்பது எனக்கு தெரியும் அப்படின்னு பிரதமர் சொன்னதை உடனே இவங்க அப்படியே மாற்றி, அது இந்தியில் பிரதமர் பேசினதை மாற்றி அதை ஸ்டேஜில் ஒரு 4 பேர் பேசுகிறாங்க. அதை வைத்து நாம் என்ன பதில் சொல்கிறது? அது பிரதமர் அங்கே மட்டும் இல்லை, மேடையிலையும் சொல்கிறாங்க, பொதுக்கூட்டத்திலையும் பேசுகிறாங்க. அவருடைய கடமை என்ன, ஆண்டவன் எனக்கு என்ன வேலை கொடுத்துருக்கா, அந்த வேலையை செய்கிறேங்கிறாங்க. அதனால் இதை திரிச்சு பேசுகிறவங்ககிட்ட நம்ம என்ன பதில் சொல்கிறது மேடம்? நான் எனக்கு புரியல, இவங்கெல்லாம் ரொம்ப ரெஸ்பான்சிபிளான பீப்புளுங்கண்ணா. உதாரணத்துக்கு திருமாவளவன் அவர்கள் இன்றைக்கி ஒரு சிட்டிங் எம்பி, ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர், பேசும் பொழுது அந்த வார்த்தையிலே ஒரு பொறுப்பாக பேச வேண்டிய ஒரு நபர், ஒரு சாதாரண தொண்டனோ என்ன வேணாலும் பேசிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இல்லைனா. ஏன்னா இந்தியாவை பொறுத்தவரை, நம்மை பொறுத்தவரை, இது மோடி அவர்களே பல இடத்துல சொல்லியிருக்காங்க, மோடி எதிர்ப்பு என்பது பல எல்லைக்கு சில பேர் கொண்டு போயிருக்காங்க, பல எல்லைக்கு கொண்டு போயிருக்காங்க. மோடி எதிர்ப்பு டெல்லியிலிருந்து கேரளா வரைக்கும் பார்க்குறோம், மோடி அவர்களை எதிர்த்து பேசுகிறவங்கள பார்க்குறோம். அது ஜனநாயகத்தில் எங்களை பொறுத்தவரை உங்களுக்கு முழு உரிமை இருப்பதாகத்தான் பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும், நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களாக இருக்கட்டும், அப்படித்தான் பார்க்குறோம். முழு உரிமை, என்ன வேணாலும் பேசலாம். இதில் பல பத்திரிகை இன்டர்வியூவில் மோடி அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்காங்க இந்த கடந்த ஒரு மாத காலத்தில். அதனால் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள், பேசும் பொழுது ஒரு பொறுப்போடு ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக அவர் பேசணும். இன்னைக்கு இந்த சனாதனம் அதை மாற்றி மாற்றி பேசுகிறாங்க, சனாதன ஆதிக்கம் மாற்றி மாற்றி பேசுகிறாங்க, சனாதனம் என்பதையே திருச்சி பேசுகிறாங்க. அதனால் இந்தியாவிலே நாங்கள் ஆட்சியில் இருக்கும் வரை, மோடி அவர்கள் பிரதமராக இருக்கும் வரை, மாற்று குரல் இருக்கக்கூடிய எந்த நண்பராக இருந்தாலும் எந்த அச்சுறுத்தலும் அவர்களுக்கு இல்லை. நாங்கள் ஸ்டாலின் அவங்கள மாதிரி காலையில் 2 மணிக்கு அரெஸ்ட் பண்ண போகிறதில்ல, 3 மணிக்கு தூக்கி ஜெயிலில் வைக்கிறதில்ல, ஒரு ஊடக நண்பர் மாதிரி குண்டாஸ் நாங்கள் போட போகிறது கிடையாது. அதனால் எங்கள் ஆட்சியில் யார் மேலேயும் நாங்கள் போட மாட்டோம். அதனால் 2 மணிக்கு 3 மணிக்கு வீடு புகுந்து கருத்துரிமையை நசுக்கி ஆட்சி செய்யக்கூடிய முதலமைச்சர் மாண்புமிகு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் கருத்துரிமையை பற்றி பேசுவது தான் வேடிக்கையாக இருக்குது.